ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து புதுசாக மொபைல் வாங்கினவங்களுக்காகவும் மொபைலை பற்றி அதிகம் தெரியாதவங்களுக்காகவும் எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்கிறேன், தெரிஞ்சுங்க. இதில் வந்து நான் சொல்கிறது வந்து சிலது தெரிஞ்சிருக்கலாம், சிலது தெரியாமல் இருக்கலாம். ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா காண்டாக்டில் எந்த ஒரு நம்பர் நீங்கள் சேவ் பண்ணுறா இருந்தாலும் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுங்கள். இதனால் வந்து உங்கள் நம்பர்ஸை வந்து சப்போஸ் நீங்கள் டெலீட் பண்ணிட்டாலும் சுலபமாக எடுக்க முடியும். சரியா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காண்டாக்ட் நம்பரில் சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் காட்டும். இதில் வந்து நீங்கள் டிவைஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் மட்டும்தான் சேவ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னென்னா சிம்முன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சிம்மில் சேவ் ஆகும். சிம்மை கழட்டிட்டிங்கன்னா அந்த நம்பர் அதோடு போயிடும். ஸோ வந்து ஜிமெயிலில் வந்து கொடுங்க. இது வந்து வேறு யாரும் பார்க்க முடியாது, உங்கள் நம்பரை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்கள் கம்ப்யூட்டரில் கூட contact.google.com போய் நீங்கள் வந்து சுலபமாக வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் கூட பார்க்க முடியும். சப்போஸ் வந்து உங்கள் செல்லு சார்ஜில் ஆஃப் ஆகிடுச்சு, உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, உங்கள் நம்பரை எடுக்கணும்னா சுலபமாக அதில் இருக்க ஃபோன் நம்பர்ஸை வந்து எடுக்க முடியும். சரியா? நிறையா பெனிஃபிட் இருக்குது. சரியா? இது மட்டும் இல்லை, ஏதாவது நம்பர்ஸ் டெலீட் ஆகிட்டாலும் 30 நாள் வரையும் சுலபமாக வந்து பேக்கப் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு வந்து contact.google.com போய்ட்டு நீங்கள் எடுக்கணும். சரியா? உங்கள் கம்ப்யூட்டரில். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேயே வந்து சேவ் பண்ணி கொடுங்க. சரியா? மறுபடியும் பார்த்துங்க, ஜிமெயில் கொடுத்து சேவ் பண்ணிங்க. ஆனால் சில பேருக்கு வந்து இது காட்டாது. ஏன்னா வந்து நீங்கள் ஜிமெயில் லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் காட்டும். ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கும்போது சில பேர் வந்து இமெயில் அட்ரஸை கொடுத்து லாகின் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து ஸ்கிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸ்கிப்பு கொடுத்தவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்ஸை இதில் சேர்க்கறதுக்கு செட்டிங் போங்க. செட்டிங்கில் போய்ட்டு அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆட் அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணுங்கள். ஒரு செல்லுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எல்லாமே மறுபடியும் சொல்லிக்கிறேன். செட்டிங்கில் வந்து அக்கௌண்ட்ஸு ஒரு செல்லு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அக்கௌண்ட்ஸு எல்லாமே ஒரே இது தான். சரியா? அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு ஆட் அக்கௌண்ட்டில் ஜிமெயில் கூகுள்னு இருக்கும், கூகுளில் கிளிக் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இதில் வந்து எக்ஸிடினியோ அல்லது நியூன்னு கேட்கும். இது வந்து லாலிபாப் பெர்சனு எக்ஸிடின்னு கொடுங்க. சரியா? உங்கள்கிட்ட இமெயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா, இல்லைனா வந்து நீங்கள் புதுசாக நியூ ஓப்பன் பண்ணுறதால ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு இமெயில் அட்ரஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு குட்டி ஷாப் @gmail.com நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஜஸ்ட் ஸ்பெல்லிங் தான் படிச்சிருக்கேன். ஆண்ட்ராய்டு குட்டி ஷாப் @gmail.com. ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஜஸ்ட் மினிட். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து அக்செப்ட்னு கொடுங்க. சரியா? கொஞ்சம் நேரம் செக்கிங் ஆகும். செக்கிங் ஆனதையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா, இது எப்படின்னா நம்மக்கிட்ட ஏதாவது அப்ளிகேஷன் வாங்குறது, ஏதாவது நம்ம கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டை வச்சு வாங்குறது, இது பெரும்பாலும் நண்பர் வந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க. இருக்கவங்க வந்து உபயோகப்படுத்திங்க. சரியா? இது வந்து எப்படின்னா, அடுத்து வந்து இதில் வந்து ரிமைண்ட் மீ லேட்டருங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அவ்வளோதான், உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், ஆட் ஆகிருக்கு. இதில் என்னென்னா, இது வந்து இப்போ நீங்கள் கூகுள் கான்டாக்ட் சேவ் பண்ணதுமே என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அந்த ஸ்டெப்பு. இதில் வந்து சீனின்னு கொடுத்துக்கணும். சரியா? அப்போ தான் வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து பேக்கப் ஆகும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகணுன்னா உங்களுடைய ஸ்க்ரீனில் இந்த பாருங்கள், இங்கே இதில் சிக்னினுங்கிறத நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நெட் கனெக்ஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நம்பர் சேவ் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கப் ஆகிடும். நீங்கள் இதில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து இதில் வந்து சிக்னின் கொடுக்கணும். சரியா? தெரியாதவங்க வந்து அதில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ நெட்டை ஆன் பண்ணுறீங்களோ உடனே வந்து உங்களுக்கு வந்து பேக்கப் ஆகிடும். சரியா? தெரியாதவங்க வந்து தெரிஞ்சவங்க வந்து இதில் வந்து கொடுத்து பேக்கப் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக வந்துருச்சு டைம். இப்போ பேக்கப் ஆகிடுச்சு. சரியா? இப்போ பேக்கப் பண்ணுறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்னென்னா, அக்கௌண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம மொபைலில் இருக்க ஸ்க்ரீனை வந்து எப்படி ஸ்க்ரீன் எடுக்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஜஸ்ட் நெட்டு கொஞ்சம் உங்கள் இதில் போய்ட்டு செக்யூரிட்டியில் ஜஸ்ட் மினிட்
உங்கள் செட்டிங் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மோஷன் இந்த இருக்குது பாருங்கள், மோஷன் அண்ட் கெஸ்டியூர்னு இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது பேர் வந்து ஒரே தான். கொஞ்சம் உங்கள் மொபைலில் எந்த இடத்துல இருக்குன்னு தேடி பார்த்துங்க சரியா. இதில் வந்து கீழே இருக்குது பாருங்கள் பலம் ஸ்விப் டு கேப்சர்னு, அதை வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. இதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது. அதில் டெமோ காட்டியிருக்கு பாருங்கள். உங்கள் கையை மேலே வைக்கணும், ஒரு இழுக்கணும், ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் ஆகிடும் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்து காட்டுறேன் என்னோடய மொபைல்லேருந்து. பாருங்கள் ஸ்க்ரீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி காட்டும், ஸ்க்ரீன்லேயே காட்டும் பாருங்கள். ஜஸ்ட் ஒன்ஸ் இப்படி தான் ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ரொம்ப சுலபம். வந்திருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது இப்படி தான் சரியா. அடுத்து வந்து வெர்ஷன் செக் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வெர்ஷன் செக் பண்ணுறது வந்து உங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் ஜஸ்ட் மினிட், ஒரு செல்லு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பேர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். அபவுட் வெர்ஷன் இருக்குல்ல, இதான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் நவுங்கிறத கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க, செக்கிங் ஆகும். இது வந்து எப்படின்னா இப்போ புதிய வெர்ஷன் வந்து சாம்சங் வந்து கொடுக்கும். இப்போ உங்கள் மொபைல் வந்து 4.0 இருக்கலாம், திடீர்னு 5.0 வந்து அப்டேட் கொடுக்கும். நீங்கள் அப்டேட் வந்து இதில் வந்து பார்க்கணும் சரியா. சில இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துருந்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதாவது சிக்னல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து பேக்கப்லாம் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் தான் பண்ணணும் சரியா. அடுத்து இதில் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா பேட்ரி வந்து சீக்கிரமே சார்ஜ் குறையாமல் எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், இந்த இதில் இருக்கிறது எதுவுமே வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்காதீங்க. மொபைல் டேட்டா வந்து எப்போ நெட்டு உபயோகப்படுத்துகிறீங்களோ அப்போ மட்டும் ஆன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒய்ஃபையும் இந்த லொக்கேஷனு, அடுத்து வந்து இந்த லொக்கேஷனும் சரி ஒய்ஃபையும் சரி வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கிறது வந்து தவிர்த்துங்க. ஏன்னா வந்து இது உபயோகம் இல்லாத டயத்தில், ஏன்னா வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சார்ஜ் சாப்பிட்றது அந்த ஐட்டம் லொக்கேஷனு ஒய்ஃபை சரியா. இதில் வந்து உங்கள் மொபைல்லே பவர் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பாருங்கள் இருக்குது, இதுதான் அல்ட்ரா பவர் சேவிங். இது வந்து ரொம்ப நேரம் சார்ஜ் இருக்கும். இதை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். இதில் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட்டு. உங்களோட செல்லு சார்ஜை வந்து அளவுக்கு அதிகமாக நேரம் நிற்கும். செட்டிங்லேயே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், தெரியும் பாருங்கள். இதில் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது பவர் சேவிங்கில். பவர் சேவிங்கு, அல்ட்ரா பவர் சேவிங். அதாவது பவர் சேவிங்கிறது வந்து உங்கள் செல்லை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும், ஓரளவுக்கு வந்து சார்ஜரை வந்து கட்டுப்படுத்தும். இது என்னென்னா அல்ட்ரா பவர் சேவிங்கிறது வந்து உங்கள் செல்லை வந்து ஒரு 2 அப்ளிகேஷன் மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும், வேறு எந்த அப்ளிகேஷனும் வந்து பயன்படுத்த முடியாது. ஆனால் சார்ஜ் வந்து ரொம்ப ஒரு 5 நாள் 6 நாள் வரையும் சார்ஜ் இருக்கும். இது வேணானாலும் நீங்கள் இந்த சைட்லேயே இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து காட்டிடும் டிசபிள்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் சரியா. அல்ட்ரா பவர் சேவிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டானது. அது உங்கள் மொபைலில் வசதி இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சுன்னா உபயோகப்படுத்துங்க. அடுத்து என்னென்னா நம்ம மொபைலுக்கு முக்கியமானது என்னென்னா, புதுசாக மொபைல் வாங்கி வச்சுருக்கவங்க வந்து என்ன பண்ணால் இந்த அவிஸ்டா ஆன்டிவைரஸ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இது வந்து ரொம்ப நல்லது. வைரஸில் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மொபைலுக்கான சேஃப்டி வந்து இது தான். ஃபஸ்ட்டு தடவை வந்து ஸ்கேன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது உங்கள் செல்லை வந்து நீங்கள் மால்வேர் உள்ள அப்ளிகேஷன் ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதிலே காட்டும். அதே மாதிரி நல்லது இந்த அப்ளிகேஷன், இது வந்து வச்சுக்கிறது நல்லது தான் சரியா. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ட்ராப் பாக்ஸ் பார்க்கலாம். ட்ராப் பாக்ஸ் எதுக்கு பயன்படுதுன்னா, அது ஒரு பெட்டிக்கிற மாதிரி தான். உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் உங்கள் ஃபோட்டோஸ் ஏதாவது டெலிட் ஆகிடுச்சின்னா வந்து இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது உங்கள் மொபைல் காணாமல் போயிட்டால் கூட இதில் நீங்கள் உங்களோட ஜிமெயில் கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து கூகுள் அக்கௌண்ட்டுங்கிற இது வந்து சாம்சங்கோடது ட்ராப் பாக்ஸு. ஸோ நீங்கள் ட்ராப் பாக்ஸு ஜிமெயில் கூகுள் அக்கௌண்ட்டு உங்கள் சாம்சங் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து இதில் வச்சு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். சாம்சங் அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும், அதையும் தெரிஞ்சுங்க சரியா. இது வந்து ட்ராப் பாக்ஸ். இதில் வந்து உங்கள் ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ அப்ளிகேஷனோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சரியா. உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நெட் கனெக்ஷன் வேணும் சரியா. இப்போ சப்போஸ் உங்கள் மொபைல் காணாமல் போனாலும் நீங்கள் வந்து சுலபமாக வந்து இதில் வந்து பேக்கப் பண்ணி எடுத்துக்கலாம். இது அழியாது. இந்த நம்பர்ஸ் இதில் இருக்க ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸ்லாம் வந்து அழியாது சரியா. அதே மாதிரி தான் ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒன்று கூகுளோடது ஒன்று இருக்குது. இது ட்ரைவு, இது வந்து கூகுளோடது. ட்ராப் பாக்ஸ் வந்து சாம்சங்கோடது சரியா. இது ரெண்டுமே சேம் தான். ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ இல்லை அப்ளிகேஷனோ ஏதோ நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம் சரியா. ஒரு ஸ்டோர் மாதிரி இது. அடுத்ததில் நம்ம பார்க்குறது என்னென்னா ஹேண்ட் ரைட்டிங், அதாவது
தமிழ் லாங்குவேஜ் நம்ம மொபைலில் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள், என்னதுல அந்த அவிஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, ஒரு ப்ராப்ளம் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு வருது. யூஎஸ்பி வந்து ஆன் பண்ணியிருக்கு. சரி, ஓகே, இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதில் வந்து அடுத்து பார்க்க வேண்டியது வந்து கூகுள் ஹேண்ட் ரைட்டிங். கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட செட்டிங்கில் போய்ட்டு லாங்குவேஜ்னு இருக்கும், லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சாம்சங் கீபோர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து தமிழ் சப்போர்ட் பண்ணியிருக்கா, தமிழ் இருக்கா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செலக்ட் இன்புட்னு கொடுங்க. அதில் வந்து ஓகே கொடுத்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்கும். இதில் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. சரியா, நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து காட்டல. சரியா, நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. சரியா, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் அப்ளிகேஷனோ அல்லது ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ டெலீட் ஆகிட்டால் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஏற்கனவே டெலீட் ஆனதெல்லாம் எடுக்க முடியாது. இனிமேல் நீங்கள் ஏதாவது டெலீட் பண்ணிங்கன்னா வந்து எடுக்கிறதுக்கு வந்து சுலபமாக அப்ளிகேஷன் இருக்குது, உங்கள் மொபைலை வந்து ரூட் பண்ணாமலே. அதுக்கு என்னென்னா டூம்ஸ்டார் அப்ளிகேஷனு, இதுதான் அப்ளிகேஷனு. இதெல்லாம் நான் எப்படின்னு கடைசியாக சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப சுலபமாக வந்து ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ டெலீட் ஆகிட்டால் வந்து எடுக்க முடியும். நல்ல அப்ளிகேஷனு, இதையும் டவுன்லோட் பண்ணிங்க. இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. நான் ரெண்டாவது எப்படி சொல்லித்தரேன். அதே மாதிரி உங்கள் செல்ஃபோனுக்கான சேஃப்டி வந்து ஆப் லாக் அப்ளிகேஷனு, நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் தான் இது ரொம்ப நம்ம மொபைலுக்கு ஏதாவது அப்ளிகேஷனுக்கோ அல்லது வந்து நம்ம மொபைலோ லாக் பண்ணி வச்சுக்கிறது வந்து இது ரொம்ப நல்ல அப்ளிகேஷனு. ஸோ வந்து இதை பயன்படுத்துங்க. இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் இதெல்லாம் லாஸ்ட்டாக எப்படி இப்போ டவுன்லோட் பண்ணி சொல்லித்தரேன். ப்ளே ஸ்டோரில் எல்லாம் ஒன்றா. சரியா, இப்போ இதில் வந்து மொபைல் லாக் பண்ணுறதையும் தெரிஞ்சுக்கங்க. மொபைல் லாக் பண்ணுறது வந்து உங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு லாக் ஸ்க்ரீன்னு இருக்கும். ஒரு மொபைலில் ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் மொபைலில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் லாக் ஸ்க்ரீன் தான் நான் எழுதியிருக்கோம். இந்த பாருங்கள், இதில் வந்து லாக் பண்ணுறது வந்து நீங்கள் எதில் லாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா பாட்டம் லாக் கொடுத்துங்க. சரியா, மறுபடியும் காட்டிக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்மளால் வந்து ரிகவர் பண்ண முடியும். சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்தாலும் நம்மளால் ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ பாட்டமே வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று வரையணும், நான் வரைஞ்சிருக்கேன். மறுபடியும் கண்டினியூ கொடுக்கணும், மறுபடியும் கண்டினியூ, கன்ஃபார்மு. பின்கோடு கேட்கும். சப்போஸ் வந்து அந்த வரைஞ்சது வந்து மறந்துட்டா 2600 கொடுத்துருக்கேன் நான். 2600 ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு ஆகிடுச்சு. நான் இப்போ லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ லாக் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இப்போ ஆன் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கேட்குது, தப்பாக போட்டிருக்கேன். சரி, ஜஸ்ட் மினிட், நமக்கே மறந்துடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் நான் அதையும் காட்டிடுறேன். இப்போ நான் லாக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு தப்பாக போட்டோம்னா ஒரு 5 தடவை போட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ 5 தடவை போட்டோன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து கீழே பாருங்கள் பேக்கப் பின்னு சொல்லிட்டு நான் இப்போ பின் கொடுத்தேன் பாருங்கள் 2600. அதை இதை என்ட்ரு பண்ணால் போதும். நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். சரியா, அடுத்து இதில் இன்னொரு வழியும் இருக்குது, ஃபர்கெட் பாட்டம். ஜஸ்ட் மினிட், ஃபர்கெட் பாட்டம்னு கொடுத்தோம்னா உங்களோட இமெயில் அட்ரஸு பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்து அந்த இதை வந்து இதில் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா போதும். சுலபமாக வந்து நம்மளால் வந்து பாஸ்வேர்டு நமக்கு தெரியாமல் இருந்தால் கூட நம்மளால் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். சரியா, லாக் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்னென்னா கால் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கால் ரெக்கார்ட் பண்ணுறது அருமையான அப்ளிகேஷனே இது தான். ரொம்ப நல்லா இருக்குது இந்த அப்ளிகேஷனு. நம்ம எந்த ஒரு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணாலும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் அதில் எதுவுமே இப்போ நான் புதுசாக டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவும் காட்டல. இப்போ நான் சிம்மு ஜஸ்ட் மினிட். பாருங்கள், இப்போ கால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெமோகாண்டி கால் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கால் பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் வாய்ஸ் பேசலை. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிறது அப்படியே வந்து உடனே நம்ம எந்த ஒரு கால் போனாலும் சரி, கால் வந்தாலும் சரி, சுலபம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ரொம்ப நல்ல அப்ளிகேஷனாக இருக்குது. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. சரியா,
இதில் வந்து நீங்கள் மெயினாக என்னென்னா செட்டிங்ஸ்னு எடுத்திங்கன்னா அந்த கால் ரெக்கார்டில் செட்டிங்கில் கிளிக் பண்ணி ரெக்கார்டு கால்ஸுங்கிற இதில் வந்து டிக் பண்ணியிருக்கணும். இது டிக் இல்லைன்னா வந்து கால் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ வந்து டிக்கு வந்து கேன்சல் பண்ணாதீங்க சரியா. அடுத்து என்ன பார்க்க போகிறது அப்ளிகேஷன்னா ஆண்ட்ராய்டு பெட்டி கடை. இது வந்து நான் உருவாக்கின ஏபிகே ஃபைலு, அதாவது சிம்பிளாக உருவாக்கின அப்ளிகேஷன் தான். ரொம்ப நல்லா இருக்குது இந்த அப்ளிகேஷனு. இதில் என்னென்னா ஸ்பெஷல் என்னென்னா ஆண்ட்ராய்டு டிப்ஸ் சொல்கிற ஒரு 3 வெப்சைட்டை வந்து ஒன்றா சேர்த்து அப்ளிகேஷன் உருவாக்கி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இதோட லிங்க்ஸ் வந்து நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. அதாவது ஆண்ட்ராய்டு பெட்டி கடைங்கிறத நீங்கள் கூகுள் அண்ணன்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவார் கரெக்டாக நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்ளிகேஷன் நம்ம வெப்சைட் போகிறது. மொத்தம் 3 வெப்சைட் இருக்குது. இதில் 3 வெப்சைட் ஆட் பண்ணியிருக்கேன் சரியா. இதில் எல்லா உங்களுக்கு தேவையான மொபைல் டிப்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் சரியா. அடுத்து என்னென்னா இது நான் எப்படி போகிறதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஆந்திரா டிப்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. கூகுளில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு பெட்டி கடை நீங்கள் அடிச்சிங்கனாலே போதும். ஏன்னா நான் ஒன்றும் வெப்சைட் வாங்கலை, என்னோடய ஃப்ரீ பிளாக்கில் தான் நான் உபயோகப்படுத்தியிருக்கேன். ஸோ ஆண்ட்ராய்டு பெட்டிக்கடை .com போட்டால் போடுறது ஆண்ட்ராய்டு பெட்டிக்கடை பிளாக் ஸ்பாட்னு அடிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் ஆண்ட்ராய்டு பெட்டிக்கடைன்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். வந்திருக்க 2வது வெப்சைட் பாருங்கள். இதுதான் என்னோடய வெப்சைட்டு. எல்லா தகவலுமே சேர்த்து வச்சுருக்கேன், இன்னமும் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் சரியா. அடுத்து நீங்கள் பார்க்க என்னென்னா இதில் வந்து முக்கியமான எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் புதுசாக மொபைல் ஓனர் அப்ளிகேஷன் எல்லாமே ஒரே இடத்துல நான் சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ வந்து நீங்கள் சுலபமாக எடுத்துக்க முடியும். பேட்ரி சார்ஜருக்கு வந்து நல்ல அப்ளிகேஷன் இருக்குது. அடுத்து கேம்ஸு, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண, மொபைலுக்கான சேஃப்டியாக எடுத்து சாட் பண்ண, ஃப்ரீ கால் பண்ண, பணம் சம்பாதிக்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ண, எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் வந்து இதில் நான் வச்சுருக்கேன், சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கங்க சரியா. அடுத்து நான் ப்ளே ஸ்டோரில் எப்படி இந்த அப்ளிகேஷன்லாம் நான் சொன்ன அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து கூகுளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப மெயினான உள்ளது. ஃபஸ்ட்டு நான் இப்போ டெமோ பண்ணி காட்டிடுறேன். அது ஜஸ்ட் மினிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிட்டோம். நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் ஆட் பண்ணோம்ல, தமிழ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கிப் ஜஸ்ட் மினிட் இந்த கீழே இருக்க பாருங்கள் இங்கிலீஷ் யூகேன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அப்படி ஒரு ஸ்க்ரீன் லைட்டாக தள்ளினா போதும் தமிழ் மாறிடும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சாம்சங்கில் வந்து நான் டவுன்லோட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீனை தள்ளினீங்கன்னா வந்து தமிழ் வந்துடும் சரி. தமிழ் உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா அடுத்து என்னென்னா இதிலே நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும்போதே நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து ஆன் ஆகிருக்கும். இதிலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுன்னு கேட்கும். இப்போ கூகுள் ஹேண்ட் ரைட்டிங்னு கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நான் 2வது அப்படி எப்படின்னு சொல்லித்தரேன். இதில் வந்து நம்ம தமிழோட சூப்பராக அழகாக தமிழ் டைப் பண்ண முடியும். ஜஸ்ட் மினிட் கொஞ்சம் இப்போ தான் புதுசாக நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் லோடிங் ஆகிட்டுருக்கு. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சுலபமாக வந்து டைப் பண்ணால் போதும். நம்ம கையாலே எழுதலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். தமிழ் பார்த்தீங்களா, அந்த இதிலே அந்த தமிழுங்கிறதுல இங்கே நம்ம கீழே இருக்கு பாருங்கள், தமிழ் எழுதியிருக்கு பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்கும் சரியா. தமிழ் வாழ்க. ஓகே, நம்ம என்ன வேணாலும் ஈஸியாக வந்து டைப் பண்ண முடியும். அல்லது நீங்கள் சாம்சங்கோட கீபோர்டை யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை அதிலே கிளிக் பண்ணிங்கன்னா சாம்சங்கோட கீபோர்டை யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம் சரி. இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். இதெல்லாம் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு நான் 2வது சொல்லித்தரேன். எல்லா அப்ளிகேஷனுமே ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போய்டுங்க. இதுதான் எல்லாம் ஒரு பெட்டி கடை மாதிரி தான் உங்களுக்கு இதில் எல்லாமே கிடைக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும் சரியா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன அப்ளிகேஷன் பார்த்தோம், அவாஸ்ட் பார்த்தோம். அவாஸ்ட்டு இதில் வந்து இருக்குது, அதாவது ஆன்டிவைரஸ், நம்ம மொபைலுக்கான செக்யூரிட்டி. அவாஸ்ட்னு டைப் பண்ணிங்கனாலே போதும். இந்த இதுதான் ஃபஸ்ட் அப்ளிகேஷனு. இதை டவுன்லோட் பண்ணிங்க. அடுத்து என்னென்னா அடுத்த அப்ளிகேஷன் நம்ம பார்த்தது வந்து கூகுள் ஹேண்ட் ரைட்டிங்கு. ஹேண்ட் ரைட்டிங்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். ஹேண்ட் ரைட்டிங் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜ் கேட்கும்.
அதில் வந்து நீங்கள் எப்படி நான் செட்டிங்காக அது சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எனபிள் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து லாங்குவேஜ் வந்து டவுன்லோட் பண்ணணும். லாங்குவேஜ் டவுன்லோட் பண்ண கீழே பாருங்கள் கன்ஃபிகர் லாங்குவேஜ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு தமிழ் வந்து கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் பாருங்க இருக்குது. நான் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கீபோர்டு செலக்ட் பண்ணுறதா செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா மாத்திரா இருந்தால் இப்போ நான் வந்து என்னோடய இது சாம்சங்கோட கீபோர்டு உபயோகப்படுத்திட்டுருக்கேன். இப்போ நம்ம மாத்திரா இருந்தாலும் மாற்றிக்கலாம். எந்த இது வேணாலும் வச்சுக்கலாம். சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து இதை டூம் ஸ்டாரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணாலும் வீடியோஸ் டெலிட் பண்ணாலும் அல்லது அப்ளிகேஷன் டெலிட் பண்ணாலும் சுலபமாக எடுக்க முடியும். டூம் ஸ்டார் STR இதுதான் டூம் ஸ்டீர் இதுதான். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க. இது ரொம்ப பயனாக இருக்கும். அடுத்து வந்து ஆப் லாக்கு, அதாவது நம்ம மொபைலுக்கான செக்யூரிட்டி. ஏதாவது அப்ளிகேஷன் லாக் போட்டுறதா லாக் போட்டுக்கலாம். ஆப் லாக்கு இதுவும் ஒரு நல்ல ஃபேமஸான அப்ளிகேஷனு. ஃபஸ்ட்டு இருக்குல்ல இதுதான். அடுத்து என்னென்னா கால் ரெக்கார்டரு, ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டரு ரீகோட். ஃபஸ்ட்டு இருக்குல்ல இதுதான். இந்த அப்ளிகேஷன் தான் பார்த்துங்க. ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டுன்னு சர்ச் பண்ணுங்கள் வந்துடும். சரியா அடுத்து என்ன பார்க்கலாம். இதில் ஒன்றும் பார்க்குற மாதிரி வேறு எதுவும் இல்லை. இதில் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு இருக்க எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் இதில் எப்படி உபயோகப்படுத்துகிற இந்த அப்ளிகேஷன்லாம் எப்படி உபயோகப்படுத்துகிறேன்னு டவுட் இருந்தால் டேரெக்டாக நம்ம வெப்சைட் போங்க. வெப்சைட்டில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. androidpettikadai.comல எல்லா தகவலுமே சேர்த்து வச்சுருக்கேன். அதை ஃபேஸ்புக்கை பற்றி ஃபேஸ்புக்கில் என்னென்ன வசதிகள் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் என்னென்ன வசதிகள் இருக்குது எல்லாமே வந்து சேர்த்து வச்சுருக்கேன். சரி அதேமாதிரி பெட்டிக்கடை குடோனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ப்ளே ஸ்டோரில் என்னென்ன ஒரு நல்ல அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அடுத்து ஃப்ரீயாக என்னென்ன அப்ளிகேஷனும், அதாவது காசு கொடுத்து வாங்குற அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதை மாதிரி டிப்ஸு. அடுத்து பணம் சம்பாதிக்கிறது எப்படி, அதை பற்றியும் சொல்லியிருக்கேன். நிறையா பதிவுகள் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.